மாணவர்கள் அனைவருக்கும் கணியன் குழுமம் சார்பாக இனிய வணக்கம். நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதிரதன் அதிவேக தமிழ் தேர்வு நமக்கு வேகமாகவே முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி நம்ம 30 தேர்வுகள் நம்ம முடிச்சிட்டோம். இன்னைக்கு பார்க்க போறது பார்த்தோம்னா 31வது கேள்வி தான். சரிங்களா? இன்னைக்கு நமக்கு நாளைக்கு இதே நமக்கு பார்த்தோம்னா 10:30க்கு நாளைக்கு லைவ் வரும். சரிங்களா? இன்னைக்கான வீடியோ இன்னைக்கு பார்த்துடலாம். ஓகேங்களாப்பா? கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க. இனிமையும் நீர்மையும் தமிழனால் ஆகும் எனும் வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. எந்த நூல்லப்பா? பிங்கள நிகண்டு தான். சரிங்களா? பிங்கள நிகண்டு அப்படின்ற நூலில் தான் இடம்பெற்றிருக்கு. யார் தான் அப்படின்னா பிங்கள முனிவர் தான் இந்த நூலை எழுதியிருக்காரு. அதே மாதிரி சுலாமணி நிகண்டு யார் எழுதுனது? மண்டல புருடர். மண்டல புருடர் எழுதியிருக்காரு. உரிச்சொல் நிகண்டு யார் எழுதுனது? நமக்கு காங்கோன் அப்படின்ற எழுதியிருக்காரு. காங்கேன் அப்படின்ற எழுதியிருக்காரு. அதே மாதிரி திவாகர நிகண்டு எழுதினாருப்பா. திவாகர முனிவர் எழுதியிருக்காரு. இனிமையும் நீர்மையும் தமிழனால் ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய வரி பிங்கள நிகண்டுல நமக்கு இடம்பெற்று இருக்கிறது. கொஸ்டின் நம்பர் 1க்கு ஆப்ஷன் சி. அடுத்து 2வது கொஸ்டின் பாருங்க. சரிப்பா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 2, ஒளிபெயர்ப்பும் என்ற நூலுடைய ஆசிரியர் யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. யார் தான் பார்த்தா அப்படின்னா நமக்கு மனவை முஸ்தபா அவர்கள் தான் இந்த மொழிபெயர்ப்பும் என்ற நூலுடைய ஆசிரியராக வந்திருக்காங்க. அதே மாதிரி ராபர்ட் கால்டுவெல் பார்த்தா அப்படின்னா 1856ல திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற நூலை திராவிட மொழியின் ஒப்பிலக்கணம் அப்படின்னு நூலை எழுதியிருப்பாங்க. தமிழ் மொழி வடமொழியின் மகள் என்று தனித்து இயங்கவல்ல ஒரு சக்தியை கொண்ட இருக்கக்கூடிய ஒரு தனித்தமிழ் தான் எதுன்னு பார்த்தா அப்படின்னா தமிழ் மொழி அப்படின்னு தனித்து இயங்கக்கூடிய மொழி தான் தனிமொழி அப்படின்னு சொல்லி நமக்கு ராபர்ட் கால்டுவெல் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 2க்கு ஆப்ஷன் டெல்லி. அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்க. எழுவாய் கூற்றுகளை ஆராய்க. எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை அப்படின்னு சொல்றாங்க. எழுவாய் ஒரு வினையை செய்தால் தன்வினை. சரிதானப்பா? ஒரு எழுவாய் ஒரு வினையை செஞ்சா தன்வினை. ஓகே, நமக்கானது. இப்ப பாடம் பார்த்தா அப்படின்னா திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா அது ஓகே, தன்வினை. அடுத்து பார்த்தோம்னா எழுவாய் ஒரு வினையை செய்தால் அதாவது செய்ய வைத்தால் பிறவினை. சரிங்களா? பாடம் கற்பித்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்ய சொல்றாரு அப்படின்னா அது பிறவினை, அது ஓகே. அடுத்து பார்த்தோம்னா பிறவினைகள் வி பி போன்ற விகுதி பெருகளை கொண்டு செய் வை பண்ணு போன்ற துணை வினைகளை இணைந்தும் வரும் அப்படின்னு சொல்றாங்க. கூற்று 1, 2, 3 என்ன செஞ்சிருக்காங்கப்பா? சரியாக தான் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 3க்கு ஆப்ஷன் டி டெல்லி. அடுத்து 4வது கொஸ்டின் பாருங்க. தொடர் வகையை கண்டறிக அப்படின்னு கொடுக்குறாங்க. பாத்தோம்னா பாடும் குயில் என்னதுப்பா? இது பெயரச்சம் தான். பாடும் குயில் பெயரச்ச தொடர் தான். சரிங்களா? ஒரு தொடர், அதாவது பெயருக்காக தொடரா இருக்குது பெயரச்ச தொடர். பாடும் பார்த்தோம் அப்படின்னா தெரிநிலை பெயரச்சம். தெரிநிலை பெயரச்சம் தான், பெயரச்ச தொடர் தான். எதுன்னு பார்த்தோம்னா பாடும் குயில். கொஸ்டின் நம்பர் 4க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து 5வது கொஸ்டின் பாருங்க. சார் ஆர்த்தர் காட்டன் கல்லணையில் கட்டுமான உத்தியை கொண்டு 1873ஆம் ஆண்டு எந்த ஆற்றின் குறுக்கே அணையை கட்டினார் அப்படின்னு கேட்கிறாங்க. சார் ஆர்த்தர் காட்டன் பார்த்தா அப்படின்னா நம்மளுடைய கரிகால சோழனால் கட்டப்பட்டிருக்கக்கூடிய கல்லணையை பார்த்து பார்த்தா அப்படின்னா த கிராண்ட் அணைக்கட்டு அப்படின்னு சொல்லி கல்லணையை சொல்லியிருப்பாரு. இந்த கல்லணையில் காவிரியில் கட்டப்பட்ட கல்லணையை பார்த்து தான் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா கோதாவரி ஆற்றில் இருக்கக்கூடிய தௌலீஸ்வரம் அணையை கட்டியிருப்பாரு. கொஸ்டின் நம்பர் 5க்கு என்னப்பா? ஆப்ஷன் பாம்பே, கோதாவரி ஆறு, தௌலீஸ்வரம் அணை. எந்த ஆற்றின் குறுக்கே அணையை கட்டினார் பார்த்தோம்னா கோதாவரி. அதை எதுக்கு மாடலா வச்சு கட்டினார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கல்லணை கட்டுமான தொழில்நுட்பத்தை மாடலா வச்சு கட்டியிருப்பாரு. கொஸ்டின் நம்பர் 5க்கு ஆப்ஷன் பாம்பே. அடுத்து 6வது கொஸ்டின் பாருங்க. மொழிக்கு முதலில் வரும் வல்லின எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்கிறாங்க. எத்தனைப்பா? 4 தான். சரிங்களா? கசட தபர கச தப இந்த 3 மட்டும்தான் மொழிக்கு முதலில் வரக்கூடிய வல்லின எழுத்துக்களாக இருக்குது. மொழிக்கு முதலில் வரக்கூடிய வல்லின எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைப்பா? 7 எழுத்துக்கள் இருக்கு. க ச த ப. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 6க்கு ஆப்ஷன் பாம்பே. அடுத்து 7வது கொஸ்டின் பாருங்க. வல்லின மிகா இடங்கள் எது தவறு அப்படின்னு கேக்குறாங்க. பாருங்க, அடுக்கு தொடர். இப்ப பார்த்தா அப்படின்னா நன்று இது என்னப்பா? அடுக்கு தொடர் தான். இதுல வல்லினம் என்ன செய்யாது? மிகாது. இரட்டை கிளவி சல இது என்னப்பா? சல என்பது இரட்டை கிளவி. சரிங்களா? இது பிரிச்சா அப்படின்னா பொருள் தந்துச்சுன்னா அது என்னது? அடுக்கு தொடரு. பிரிச்சா பொருள் தரலாம் அப்படின்னா அது என்னது? இரட்டை கிளவி. ரெண்டுமே கரெக்ட் தான். அடுக்கு தொடர்லையும் இரட்டை கிளவியில என்னது? வல்லினம் மிகாது. கல் என்னும் அச்சினை பன்மை விகுதிகளில் சேரும் பொழுது மிகும், வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கள்
அதுகள் அப்படின்னு சொல்லும் பாத்தீங்கன்னா அதுக்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்ப என்ன செய்யலாம், வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லணும், அதுகள் அப்படின்னு சொல்லணும், அதுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? அப்ப இதுவுமே சரியா வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா இரண்டாம் வேற்றுமை தொகையில மிகாது, இரண்டாம் வேற்றுமை தொகையில வந்து மிகாது, அதுவுமே சரிதான். அடுத்து திசை பெயர்கள வல்லினம் மிகாது அப்படின்னு கொடுக்குறாங்க. பார்த்தா அப்படின்னா இப்ப கிழக்கு திசை அப்படின்னு வச்சுக்கிறோங்களேன். கிழக்கு திசை நேரத்தில் என்ன செய்யும்பா, வல்லினம் மிகும் கிழக்கு திசை அப்படின்னு வரும். அப்ப கிழக்கு பெயர்களுக்கு பின்னாடி என்ன செய்யும்பா, வல்லினம் மிகும், வல்லினம் மிகும். அப்ப இதுதான் நமக்கு என்ன செய்றாங்க, தவறா வந்து கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 7க்கு டெல்லி வந்து நமக்கு தவறா இருக்குது. சரிங்களா? அடுத்து 8வது கொஸ்டின் பாருங்க. இணைத்தானும் டேஸ் கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் அப்படின்னு பார்த்தோம்னா இணைத்தானும் நல்லவை கேட்க. சரிங்களா? நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் அப்படின்ற சொல்லி முடிப்பாங்க. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 8க்கு வந்துட்டு ஆப்ஷன் பாம்பே. அடுத்து 9வது கொஸ்டின் பாருங்க. ஏவுகணையினும் தமிழை எழுதி எல்லா கோளிலும் ஏற்றுங்கள் அப்படின்னு சொன்னவர் யாருப்பா, நம்மளுடைய கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் தான். அப்துல் கலாம் இந்தியாவுடைய 11வது குடியரசுத் தலைவராக இருந்திருக்காரு. அக்னி சிறகுகள் அப்படின்ற நூலை வந்து எழுதியிருக்காரு. இந்தியா 2020 என்ற நூலை வந்து எழுதியிருக்காங்க. இந்தியாவுடைய வந்து உலக அளவுல திரும்பி பார்க்க வந்த பொக்ரான் அணுகுண்டு சோதனை அதை வந்து வெற்றிகரமாக நடத்தி காட்டினவர் யார் அப்படின்னா நம்முடைய மேதகு அப்துல் கலாம் அவர்கள். அதே மாதிரி அப்துல் ரஹ்மான் கவிக்கோ என்று அழைக்கப்பட்டவர். கவிக்கோ இவர் வந்து பார்த்தா அப்படின்னா ஆலாப்பனை என்ற நூலுக்காக 1999 சாகித்ய அகாடமி விருது வந்து பெற்றிருக்கிறாரு. அதே மாதிரி சுப்ரத்தின தாசன் என்று அழைக்கப்பட்ட ராசகோபாலன் பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக ராஜகோபாலன் எனது தனப்பெயரை வந்து என்ன செஞ்சிருக்காரு, சுரதா அப்படின்னு மாத்திக்கிட்டாரு. சுரதாவுடைய நூல்கள் பார்த்தா அப்படின்னா தேன்மலை, துறைமுகம், சுவரும் சுண்ணாமும், உதட்டில் உதடி, எச்சில் இரவு போன்ற நூல்கள் எல்லாமே யாருடையது அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா சுரதாவுடைய நூல்கள் தான். அப்போ கொஸ்டின் நம்பர் 9க்கு என்னதுப்பா, ஆப்ஷன் டி டெல்லி. அடுத்து 11வது கொஸ்டின் பாருங்க. 10வது கொஸ்டின் சரியான ஒன்று எது, சரியான ஒன்றை கேட்கிறாங்க. இது பழம் அல்ல அப்படின்றது தவறு. இது பழம் அன்று, இது பழங்கள் அல்ல அப்படின்னு கொடுக்க கூடாது, அதுவுமே தவறு தான். இதுல வந்து பார்த்தா அப்படின்னா இது பழம் அன்று அப்படின்றதான் நமக்கு வந்து சரியா வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது பழம் அன்று அப்படின்றதான் சரியான வேர்டு. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 10க்கு வந்துட்டு ஆப்ஷன் பாம்பே. இந்த மாதிரி கேள்விதான் வரும், நல்லா பாத்துக்கங்க. டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் குறித்த கூற்றுகள்ல எது சரி அப்படின்னு கேட்கிறாங்க. பாருங்க, தமிழகத்தில் முதல் பெண் மருத்துவர் அவர் தான், சரி. சென்னை மாநகராட்சியில் முதல் துணை மேயர் அவர் தான், அதுவுமே சரி. சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி, அதுவுமே சரிதான். 1952 புற்றுநோய் மருத்துவமனை வந்து தொடங்கினார், இதுவுமே சரிதான். அனைத்துமே சரியாக வந்து நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அவருடைய காலம் பார்த்தா அப்படின்னா 1886 இருந்து 1968 வரைக்கும் இருக்கிறாங்க. இவங்க தான் பார்த்தா அப்படின்னா இந்திய பெண்கள் சங்கத்தினுடைய முதல் தலைவராக இருந்தவர் யாரு அப்படின்னா நம்மளுடைய டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள் தான். தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் நிறைவேற முக்கியமான காரணமாக இருந்தவர் யார் தான் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள் தான். அதே மாதிரி பார்த்தோம்னா 1930 அவ்வை இல்லத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, அவ்வை இல்லம். சரிங்களா? அப்ப கொஸ்டின் நம்பர் 11க்கு அனைத்தும் சரி. ஓகேங்களா? அடுத்து பாருங்க 12வது கொஸ்டின். அழுத்த பொருள்களில் வரும் இடைச்சொல் எது அப்படின்னு கேட்கிறாங்க. அம்மு மற்றும் தான் என்பதுதான் அழுத்த சொல்கள்ல வரக்கூடியது, தான் மட்டும்தான். இதெல்லாம் ஆன்லைன் கொஸ்டின் பா. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 12க்கு வந்து ஆப்ஷன் சி. அடுத்து 13வது கொஸ்டின் பாருங்க. சரியான இதை எதுன்னு கேட்கிறாங்க. பைங்கூல் வளர்ந்தது காரியா வாகு பெயர், சரிதான். பைங்கூல் வளர்ந்தது காரியா வாகு பெயர். வற்றல் தின்றான் தொழிலாகு பெயர், கரெக்ட் தான். மஞ்சள் பூசினான் கருத்தா வாகு பெயர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கருத்தா வாகு பெயர் கிடையாது, பண்பாகு பெயர். மஞ்சள் என்பது ஒரு பண்பு, அந்த பண்புக்கு ஆகிய வர்றதான் மஞ்சள் பூசினான் என்பது. அப்ப இதான் வந்து நமக்கு தவறான இணையா இருக்கு. வானொலி கேட்டு மகிழ்ந்தான், அது வந்து என்னப்பா, கருவியாகு பெயர். சரிங்களா? 3மே சரியா இருக்குது. 1, 2, 4 சரியா இருக்குது. 1, 2, 4 ஆப்ஷன் ஏல வந்து இருக்குது. மஞ்சள் பூசினான் கருத்தாகு பெயர் என்று கொடுத்துருக்காங்க, பண்பாகு பெயர். ஆகு பெயர்கள் பார்த்தோம்னா மொத்தம் எத்தனைப்பா, மொத்தம் வந்து 11 ஆகு பெயர்கள் இருக்குது. அதுல வந்து பொருளாகு பெயர், இடவாகு பெயர், காலவாகு பெயர், இடவாகு பெயர், பண்பாகு பெயர், தொழிலாகு பெயர், கருவியாகு பெயர், காரியாவாகு பெயர், கருத்தாகு பெயர், அதே மாதிரி எண்ணளவைக்கு ஆகு பெயர், அடுத்து எடுத்தல் அளவைக்கு ஆகு பெயர், முகத்தல் அளவைக்கு ஆகு பெயர், நீட்டல் அளவைக்கு ஆகு பெயர் அப்படின்னு மொத்தம் ஆகு பெயர்கள் வந்து எத்தனை இருக்குது, 11 ஆகு பெயர்கள் வந்து
நமக்கு வந்து இருக்குது. சரிங்களாப்பா? அப்ப கொஸ்டின் நம்பர் 13க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து 14வது கொஸ்டின் பாருங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விப்பா. சரிங்களா? இந்த மாதிரி கேள்விகள் வந்து நமக்கு நிறைய வந்து வரும். சரிங்களா? பாருங்க, இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகல் என்னும் துன்பத்தில் துன்பம் கெடின் என்ற குறளில் பயின்று வரும் மோனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. பார்த்தா அப்படின்னா வந்து பார்த்தோம்னா மோனை எதுகை, முதலெழுத்து ஒன்றி வருவது மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது வந்து எதுகை அப்படின்னு நமக்கு தெரியும். சரிங்களா? இதை வந்து மொத்தம் வந்து 7 வகையா வந்து பிரிப்பாங்க. என்னன்னா பார்த்தா அப்படின்னா வந்து இணை மோனை, வந்து இணை மோனை, பொழிப்பு மோனை, அடுத்து வந்து ஒருவு மோனை, அதுக்கடுத்து வந்து கூளை மோனை, அதுக்கடுத்து வந்து கீழ்கதுவாய் மோனை, அதுக்கடுத்து வந்து மேல்கதுவாய் மோனை, கடைசியில பார்த்தோம்னா என்னப்பா கடைசியா இருக்கிறது வந்து முற்று மோனை அப்படின்னு 7 இது வந்து இருக்குது. ஓகேங்களா? இதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்ப பார்த்தா அப்படின்னா இணை மோனை அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா இந்த ஈ வந்து மறந்துருங்க. அதாவது பார்த்தோம்னா அப்படின்னா இந்த இடத்துல மேல இருக்கக்கூடிய 4 எழுத்தை மட்டும் பாருங்க. அதாவது 1வது வார்த்தைக்கும் 2வது வார்த்தைக்கு மட்டும் ஒன்றி வந்துச்சுன்னா அப்படின்னா அது இணை மோனை, 1 2க்கு மட்டும். அதுக்கடுத்து பொழிப்பு மோனை பார்த்தா அப்படின்னா 1 இந்த இடத்துல இல்லாம சப்போஸ் இந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா 1 3க்கு மட்டும் முதல் எழுத்து ஒன்றி வருவது வந்துட்டு மோனை. இது ரெண்டுக்குமே காமன் தான். இது வந்து முதல் எழுத்துல பார்த்தோம் 1 2 இப்படி முதல் எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா மோனை. இதே பார்த்தோம்னா இரண்டாம் எழுத்து இன்பம் இருக்குங்களா, அப்ப 1 2 ஒன்றி வந்திருக்கு. அப்ப வந்து என்னப்பா இணை எதுகை அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக்கணும். ஓகேங்களா? அப்ப வந்து பார்த்தோம்னா பொழிப்பு வந்து 1 2 இணை வந்து 1 2, பொழிப்பு வந்து 1 3, ஒருவு வந்து 1 4, ஒருவு வந்துட்டு 1 4. அடுத்து வந்து கூளை பார்த்தா அப்படின்னா 1 2 3, இப்ப 1 2 3 இடத்துல வந்திருக்கும். அப்ப கூளை வந்து 1 2 3 இடத்துல வந்திருக்கும். கீழ்கதுவாய் பார்த்தா அப்படின்னா சாரி 1 இணை மோனை, பொழிப்பு மோனை, ஒருவு மோனை, கூளை மோனை, அதுக்கடுத்து பார்த்தோம்னா என்னப்பா கீழ்கதுவாய் மோனை வந்து பார்த்தா அப்படின்னா 1 2 1 3 1 4. கூளை மோனை பார்த்தா அப்படின்னா 1 2. சரிங்களா? இதுல வந்து பார்த்தோம்னா கீழ்கதுவாய் ஃபர்ஸ்ட் வந்து கீழ்கதுவாய் தான் என்ன வரும் 1 2 3ல வரும். 1 2 3ல வந்து வரும். அதே மேற்கதுவாய் பார்த்தோம்னா 1 3 4ல வந்து வரும். 1 3 4ல வந்து வரும். இப்ப வந்து பார்த்தோம்னா 1 2 4ல வந்து இருக்குது. அப்ப என்னப்பா இது வந்து மேற்கதுவாய் மோனை. இதுல வந்து முற்று மோனை பார்த்தா அப்படின்னா என்னப்பா 1 2 3 4 அப்படின்னு எல்லா இடத்துலயுமே வந்து முற்று மோனை வந்து இருக்கும். சரிங்களா? இணை மோனை, பொழிப்பு மோனை, ஒருவு மோனை, கூளை மோனை, கீழ்கதுவாய் மோனை, மேற்கதுவாய் மோனை, முற்று மோனை அப்படின்னு சொல்லி வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களாப்பா? ஓகே. 1 2 4. சரிங்களா? 1 2 4 இதுக்கு வந்துட்டு. சரிங்களா? அப்ப கொஸ்டின் நம்பர் 14க்கு வந்துட்டு ஆப்ஷன் பாம்பே. அடுத்து 15வது கொஸ்டின் பாருங்க. பொதிய ஏத்தி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு செல்லக்கண்ணு நீயும் வித்துப்புட்டு காசை என்ன செல்லக்கண்ணு அப்படின்ற பாட்டு யாருடைய? நம்முடைய திரைக்கவி திலகம் என்று அழைக்கப்பட்ட மருதகாசியோடைய பாட்டு தான். அதே மாதிரி உடுமலை நாராயண கவி, பகுத்தறிவு கவிராய் என்று அழைக்கப்பட்டவர் உடுமலை நாராயண கவி. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரார் மக்கள் கவி என்று அழைக்கப்படுகிறவர். திரைப்பட பாடல்கள்ல எளிய கருத்துக்களை வந்து பாடினவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கண்ணதாசன் சேரமான் காதலி என்ற நூலுக்காக 1980ஆம் ஆண்டுல என்ன செஞ்சிருப்பாங்கப்பா சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கியிருப்பாங்க. அதையும் வந்து பாத்துக்கலாம். கொஸ்டின் நம்பர் 15க்கு வந்துட்டு ஆப்ஷன் சி தான். அடுத்து 16வது கொஸ்டின் பாருங்க. மின்சாரப்பூ என்ற சிறுகதைக்காக 2008ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. மின்சாரப்பூ. கொஸ்டின் நம்பர் 16 எந்ததுப்பா மேலாண்மை பொன்னுச்சாமி தான். மேலாண்மை பொன்னுச்சாமி தான் நமக்கு சரியான விடை. அதே மாதிரி வண்ணதாசன் பார்த்தா அப்படின்னா எந்த நூலுக்காகப்பா ஒரு சிறு இசை என்ற நூலுக்காக 2016க்கு வந்துட்டு வாங்கியிருப்பாங்க. நாஞ்சில் நாடான் பார்த்தா அப்படின்னா 2010ல சூரிய பூ சூடர்க்க அப்படின்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி வாங்கியிருப்பாங்க. அசோகமித்திரன் 1996ல அப்பாவின் சிநேகிதர் அப்படின்ற நூலுக்காக வாங்கியிருப்பாங்க. 1970ல பார்த்தோம்னா அன்பளிப்பு அப்படின்ற நூலுக்காக கு அழகிரிசாமி வந்து வாங்கியிருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா 1979ல சக்தி வைத்தியம் அப்படின்ற நூலுக்காக தி ஜானகிராமன் வந்து வாங்கியிருப்பாங்க சாகித்ய அகாடமி. அதுக்கடுத்து பார்த்தோம்னா என்னதுப்பா இது வந்து 1987ல எந்த நூலுக்காக யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வேருக்கு நீர் அப்படின்ற நூலுக்காக யாருக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 16க்கு வந்துட்டு ஆப்ஷன் பாம்பே. அடுத்து 17வது கொஸ்டின் பாருங்க. பிறர் நான். இதுல வந்து பார்த்தோம்னா என்னப்பா பிறர் நான் அப்படிங்கறத வந்து பிறர் நான் அப்படின்னு பார்த்தோம்னா புலிமாங்காய்.
பிறநாங்க என்னப்பா புளிமாங்காய். அதாவது நிறை நேர் நேர், நிறை நேர் நேர் தான் புளிமாங்காய் அப்படின்னு சொல்றாங்க. பாரு அப்படின்னா இரு குறில் எடுத்து ஒற்று, சரிங்களா, இரு குறில் எடுத்து ஒற்று, சரிங்களா, அது நெடில் எடுத்து ஒற்று, நெடில தனித்து, அடுத்து குறில் எடுத்து ஒற்று. பார்த்தா அப்படின்னா என்னப்பா நிறை நேர் நேர் அப்படி வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப புளிமாங்காய், நிறை நேர் நேர் வந்து புளிமாங்காய். அடுத்து வந்து பார்த்தோம்னா தக்கது, தக்கது பார்த்தோம்னா கூவிலம். என்னப்பா கூவிலத்துக்கு வந்துட்டு நேர் நிறை, நேர் நிறை, நேர் நிறை கூவிலம், தக்கது நேரு, அதுக்கடுத்து நிறை வந்து வந்திருக்கு. அப்ப 4 2 தான் நானது. பார்த்தா அப்படின்னா தேமாங்காய், நேர் நேர் நேர், சரிங்களா, நெடில் எடுத்து ஒற்று, நெடில் தனித்து, நெடில் தனித்து, எல்லாமே என்னப்பா நேர் நேர் நேர், அது வந்து தேமாங்காய். அப்ப 4 3 4 2 3. நாயின் அப்படின்னா என்னப்பா நேர் நேர், நான் வந்து என்னது நெடில் தனித்து குறில் எடுத்து ஒற்று, நேர் நேர் தேமா, சரிங்களா. அப்ப 4 2 3 1 தான் நமக்கு சரியான விடையா இருக்குது. அடுத்து 18வது கொஸ்டின் பாருங்க. தாய்மைக்கு வறட்சி இல்லை என்ற சிறுகதை நூலுடைய ஆசிரியர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. யாரு தான்ப்பா நம்முடைய சு சமுத்திரம் அவர்கள் தான். தாய்மைக்கும் வறட்சி இல்லை அப்படின்ற நூலை வந்து சு சமுத்திரத்துடைய நூலாக தான் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 18க்கு பாம்பே. அடுத்து 20வது கொஸ்டின் பாருங்க. 19 இலக்கண குறிப்பு தருக. பிடிபசி அப்படின்னு கொடுக்குறாங்க. பிடிபசியோட குறிப்பு என்னப்பா 6ஆம் வேற்றுமை தொகை தான், சரிங்களா. ஐ வந்து 2ஆம் வேற்றுமை உறுப்பு. ஐ ஆல் கு இன் அது கண், சரிங்களா. 2 3 4 5 6 7. அப்ப பிடியது பசி அப்படின்றதான் நமக்கு சரியான விடை. 6ஆம் வேற்றுமை தொகையாக வந்து இருக்குது. கொஸ்டின் நம்பர் 19க்கு பாம்பே. அடுத்து 20வது கொஸ்டின் பாருங்க. சுழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை எனும் குறளின் ஓரசை சீர் எது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. எதுப்பா நமக்கு வந்து பார்த்தோம்னா காசு என்பதுதான் நமக்கு சரியான விடை, சரிங்களா. நேர்ல முடிஞ்சு அப்படின்னா நாள், நேர்ல முடிஞ்சுன்னா நாள். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நிறையில முடிஞ்சுன்னா என்னப்பா நிறையில முடிஞ்சுன்னா மலர், நிறைவுல முடிஞ்சுன்னா காசு. அடுத்து வந்து நேர்பில முடிஞ்சுன்னா என்னப்பா பிறப்பு. நமக்கு என்னப்பா தலைன்றது நிறைபில தான் வந்து முடிஞ்சிருக்கு. அப்ப காசு தான் நமக்கு சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 20க்கு வந்துட்டு ஆப்ஷன் சி. அடுத்து 21வது கொஸ்டின் பாருங்க. சாதி உணர்வை ஆதிக்க உணர்வை வளர்க்கிறது, மற்றவர்களின் உரிமைகளை பறிக்கிறது, மனிதர்களை இழிவுபடுத்துகிறது. அந்த சாதி என்ற கட்டமைப்பை உடைத்தெறிய வேண்டும் என்று கூறியவர் யார் தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய ஈவேரா பெரியார் அவர்கள். வைக்கம் வீரர் என்று அழைக்கப்பட்டவர் யார் தான் பெரியார் அவர்கள் தான். பெரியார் வந்து குடியரசு விடுதலை போன்ற இதழ்களை வந்து ஆசிரியராக வந்து இருந்திருப்பாரு. அதே மாதிரி பார்த்தோம்னா ஈரோடு நகரமன்ற தேர்தலில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்தியாவிலே திரும்பி பார்க்க வைத்த ஒரு திட்டமாக அந்த வீடுகளுக்கு குடிநீர் பறிக்கக்கூடிய குழாய் திட்டத்தை வந்து இவர் தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா திராவிட கழகத்தை வந்து இவர் தான் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க, சரிங்களா. இது எல்லாமே பெரியாரை பத்தி. அதே மாதிரி அம்பேத்கர் ஏப்ரல் 14 அவருடைய பிறந்த தினம். அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அதே மாதிரி அயோத்திதாசர் பண்டிதர் தென்னிந்திய சீர்திருத்த சமுதாயத்தின் திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டதான் அயோத்திதாசர். அயோத்திதாசர் பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா 1907ஆம் ஆண்டு ஒரு பைசா தமிழன் அப்படின்ற இதுல வந்து யார் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா அயோத்திதாசர் தான் ஆரம்பிச்சிருப்பாரு, சரிங்களா. அதே மாதிரி ஒரு பைசா தமிழனா அடுத்து 1908 என்ன செஞ்சிருப்பாரு தமிழன் அப்படின்னு பேர் மாற்றம் வந்து செஞ்சிருப்பாரு, சரிங்களா. அதே மாதிரி காந்தியடிகளை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா அகிம்சை வழியை வந்து பின்பற்றக்கூடியவர் காந்தியடிகள். ஒரு தீயை வந்து தீயால் அணைக்க முற்படுவது, ஒரு என்னது ஒரு வன்முறையை வந்து ஒரு வன்முறையால் வந்து அறக்க முற்படுவது தீயால் அணைப்பதற்கு சமம் அப்படின்னு வந்து யாரு காந்தியடிகள் வந்து சொல்லியிருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 21க்கு வந்து என்னப்பா ஆப்ஷன் சி. அடுத்து 22வது கொஸ்டின் பாருங்க. பெண் கல்வியின் அவசியத்தை வலியுறுத்தி அதற்காக போராடி மலாலாவிற்கு எந்த ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்தாங்க அப்படின்னா 2014ஆம் ஆண்டுக்கான நோபல் பரிசு யாரோடப்பா நம்மள கைலாஷ் சத்யார்த்தியோட சேர்ந்து என்ன செஞ்சிருப்பாங்க அவங்க வந்து பகிர்ந்திருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 22க்கு ஆப்ஷன் சி. அடுத்து 23வது கொஸ்டின் பாருங்க. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்ற பொன்மொழிகள் யாருடையதுப்பா அறிஞர் அண்ணாவுடையது. அதே மாதிரி சட்டம் ஒரு இருட்டரை அது வழக்கறிஞர் வாதம் வந்து விளக்கு அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா நம்மளுடைய அறிஞர் அண்ணாவுடைய கூற்று தான், சரிங்களா. அதே மாதிரி திருவிக்கா தமிழ் தென்றல் தமிழ் சோலை என்று அழைக்கப்படுகிறார். திருவிக்கா வந்து பார்த்தா அப்படின்னா திருவாரூர் விருதாச்சலனார் மகனார் வந்து கல்யாண சுந்தரனார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சரிங்களா. நிறைய நூல்கள் வந்து இவரும் வந்து எழுதியிருக்காரு, அதை வந்து தெளிவாக வந்து பார்த்துக்கணும். கொஸ்டின் நம்பர் 23க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து 24வது கொஸ்டின் பாருங்க. முதலில் எந்த ஆண்டு எந்த குழுவால் இந்தியாவில் பெண் கல்வி குறித்து பரிந்துரை செய்யப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹண்டர் குழு தான் 1882. கொஸ்டின் நம்பர் 24க்கு ஆப்ஷன் சி. அடுத்து 24க்கு வந்து ஆப்ஷன் சி. 25வது கொஸ்டின் பாருங்க. மாமல்லபுரத்தில் தமிழ்நாடு அரசு சிற்ப கல்லூரியை வந்து நடத்தி வருகிறது.
அப்படின்னு கொடுக்குறாங்க. சரிதான். மாமல்லபுரம் தமிழ்நாடு அரசு வந்து சிற்ப கல்லூரியை வந்து நடத்தி வருது. அதே மாதிரி சென்னை கும்பகோணம் அரசு கவின் கலை கல்லூரியில வந்து சிற்பக்கலையை வந்து பயிலலாம் அப்படின்னு கொடுக்குறாங்க. அதுவுமே சரிதான். சிற்பக்கலை குறித்த செய்திகளை அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்கம் வந்து சிறந்த சிற்ப செந்நூல் என்ற நூலை வந்து வெளியிட்டிருக்கு. எல்லாமே சரியா வந்து கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 25க்கு என்னப்பா? ஆப்ஷன் டெல்லி. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 25க்கு ஆப்ஷன் டெல்லி தான் நமக்கு சரியான விடை. ஓகேங்களா? இன்னைக்கு அதிரதன் தேர்வு 31க்கான விளக்கம் வந்து பார்த்திருக்கோம். நமக்கு வந்து மொத்தம் 25 கேள்விகள். நாளை 10 மணிக்கு 10:30க்கு வந்து நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா அதிரதன் நேரலை வந்து வரும். அதே மாதிரி சாயங்காலம் பார்த்தோம் அப்படின்னா 5 மணிக்கு நமக்கு வந்து பொதறிவு, நமக்கு பொற்காலம் பொன்னான பொது அறிவு தேர்வுக்கான லைவ் வந்து வரும். மாணவர்கள் அனைவரும் தவறாது பாருங்கள். உங்களுடைய வெற்றிக்காக எங்களது கணினி குழுமம் தொடர்ந்து பயணிக்கும். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.